கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், மாலை 3:52 வரை. அதன் பின்பு சதயம். இன்றைய திதி சஷ்டி, காலை 9:42 வரை. அதன் பின்பு சப்தமி. இன்றைய யோகம், நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி சந்திரன் என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் அதிகமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திரும்பி வராது என்று நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப வந்து சேரும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி சந்திரன், 11ஆம் இடத்தில் ராகு என நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் அமைந்திருப்பதால் ரிஷபராசிக்கு இந்த நாள் அற்புதமான நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சனி சந்திரன், 10ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் மட்டும் அவசியம் தேவை. எந்த முடிவுகளிலும் அவசரம் காட்ட வேண்டாம். ஆக மொத்தம் இந்த நாள் மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வரக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்போது எச்சரிக்கையாகவும், பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாகவும், பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கை தேவைப்படும். இறை வழிபாட்டில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ற வகையில் இந்த நாள் இனிய நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். எனவே இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி சந்திரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி சந்திரன், 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் ரிஷபராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி சந்திரன், 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சியில் இன்று வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் முயற்சி செய்து வெற்றி பெறலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ற வகையில் இந்த நாள் இனிய நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில சுக்கிரன், 2ஆம் இடத்துல சனி சந்திரன், 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் இன்றைய நாள் முழுவதும் மகராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமையும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக உற்சாகமான நாள். ராசியில சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன் சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர் கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
பண வரவும் புலவர முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.